மனதாலும் உடதாலும் செய்யக்கூடிய அத்துணை வினைகளிலிருந்தும் விடுவித்து நம்மை காக்கக்கூடிய ஒரு தெய்வம் என்று உண்டு அப்படின்னா அது சிவபெருமானை மட்டுமே சாரும் என்றுதான் நாம சொல்லணும். பொதுவா இந்த அண்டத்தையும் பிரபஞ்சத்தையும் காப்பதற்காக அசுரர்கள் விளைவித்த அந்த அகால விஷத்தை கூட உண்டு இந்த ஜீவ உயிர்கள் இன்புற்று இருக்க வேண்டும் என்ற ஒரு செயலை செய்த அந்த தெய்வத்திற்கான ஒரு விருத நாள் தான் இந்த சிவராத்திரி. அவருடைய செயல்களிலேயே நமக்கு தெரிகிறது எப்படி விஷத்தை உண்டாரோ ஒரு மனித கர்ம பிறப்பின் மூலம் நாம் உடலாலும் மனதாலும் செய்யக்கூடிய தீய வினைகளுடைய விஷத்தை இறைவன் எடுத்துக்கொண்டு நமக்கு நன்மையை அருளி நம்மை வாழ வைப்பது மட்டுமே அந்த இறைவனுடைய கடமையாகும். அப்படிப்பட்ட பெரிய கடமைகளை தன்னகத்தே கொண்டு நமக்கு அனுகிரகம் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு உரிய ஆழ்ந்த தியானத்தில் இருந்து நமக்கு அருளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருப்பதுதான் இந்த சிவராத்திரி.